அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்று சொல்லுகிற அந்த வசனத்தை வைத்து பல வாரங்களாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். இப்பொழுது இந்த தலைப்பின் கீழ் பாகம் 4 இருக்கும். இப்பொழுது நாம் என்ன தியானித்து வருகிறோம்? எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் எப்படி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் எப்படி பிசாசை ஜெயிப்பது, நிஜ வாழ்க்கையில் எப்படி அவன் கொண்டு வருகிற போராட்டங்கள் மேல் எப்படி ஜெயம் கொள்வது என்ற அந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். கடந்த வாரத்திலே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து எப்படி கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லுகிற அந்த தேவனுடைய கட்டளை குறித்து நாம் தியானித்தோம். எப்படி அன்றாட வாழ்விலே நாம் கர்த்தரை குறித்து அறிந்து வைத்திருக்கிறோமே, அந்த அறிவிலே வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்வதன் மூலம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரில் பலப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் இயேசு அதிகாரமுடையவர், நம்முடைய ஆண்டவர் இயேசு இரக்கமுள்ளவர், அவர் வல்லவர், பாவங்களை மன்னிக்கிறவர், நம்மை பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவர். இப்படி நம்முடைய ஆண்டவர் இயேசுவை குறித்து ஏற்கனவே பல காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அன்றாடம் நம் காலையில் எழுந்தவுடன் அந்த நாளை வாழும்போது, ஒருவேளை நாம் படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு வேலை செய்கிற கணவராக இருக்கலாம், அல்லது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற ஒரு மனைவியாக இருக்கலாம், அல்லது ஒரு தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். நம்ம வாழ்விலே அந்த நாளில் நம்ம வாழும்போது, நம்முடைய பொறுப்புகளை நிறைவேற்றும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த படிப்பை படிக்கும்போது, அந்த வேலையை செய்யும்போது, அந்த சமையலை செய்யும்போது, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? சும்மா போய் நம்முடைய பொதுவான அறிவின்படி அந்த காரியத்தை செய்யக்கூடாது. இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லித்தராரு? ஒரு படிப்பை படிக்கும்போது சும்மா போய் எல்லாரும் படிக்கிற மாதிரி சும்மா பாடத்தை எடுத்து படிக்க போகிறேன்னு அந்த ஸ்கூலுக்கு கல்லூரிக்கு போகாத. போகும்போது கர்த்தரை சார்ந்து கொள். ஆண்டவரே, நீர் அதிகாரம் உடையவராச்சே, நீர் வல்லவராக இருக்கிறீரே, இரக்கமுள்ளவராக இருக்கிறீரே, அப்போ இந்த நாளில் ஆண்டவரே, நான் படிப்பதற்கு எனக்கு உம்முடைய கிருபையை தாரும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் அதிகாரம் உடையவராக இருக்கிறீரே, அப்போ இந்த உம்முடைய ஞானத்தை தந்து இந்த படிப்பெல்லாம் எளிதாய் படிக்க எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி நாம் கர்த்தரை குறித்து என்ன கற்றுக்கொண்டோமோ அதை இப்போ என்ன செய்யணும்? அன்றாட வாழ்க்கையில் அந்த அறிவை பயன்படுத்தணும். அந்த உலக வாழ்வின் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு கர்த்தரை குறித்து அறிந்து கொண்ட அந்த சத்தியத்தை பரிசுத்தாவியார் மூலம் உதவியோடு நம்ம என்ன செய்யணும்? அதை பயன்படுத்தணும். பாருங்கள், வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லை, அதன்படி
செய்கிறவர்களாகவும் என்ன செய்யணும், இருக்கணும் பாருங்க. அப்போ சும்மா கர்த்தர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர் அப்படின்னு சும்மா சும்மா ஏதோ அறிவை பெற்றுக்கொள்வதற்காக ஏதோ ஒன்று அறிந்து பிரயோஜனம் இல்லை பாருங்கள். அந்த அறிவை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தணும். அப்போது நம்பணும், ஆமாம் ஆண்டவர் என் மேலே இரக்கமாக இருக்கார். அப்போ இன்றைக்கி எனக்கு என்ன செய்வார், என் படிப்பில் எனக்கு உதவி செய்வார். நான் இந்த நிறுவனத்தில் இந்த இடத்துல வேலைக்கு போகிறேன், வேலையில் எனக்கு உதவி செய்வார். அவர் அதிகாரமுடையவராக இருக்கனால அவர் எனக்கு இந்த வேலைகளை எளிதாய் செய்வதற்கு, இதில் உள்ள கஷ்டங்களை மேற்கொள்வதற்கு அவருடைய ஞானத்தை தந்து போராட்டங்கள் மேல் ஜெயத்தை தருவார். எனக்கு இந்த வேலைகளை நிறைவேற்றுக்கு வல்லமையை தருவார் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொண்ட அறிவை பயன்படுத்தும் போது நாம் அவரில் என்ன செய்கிறோம், பலப்படுகிறோம். அப்போது முதலாவது கர்த்தரில் பலப்படுறோம், ரெண்டாவது அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்னு பார்த்தோம். சத்துவத்தின் வல்லமைனா என்ன வல்லமைன்னு பார்த்தோம். அது இயேசுவை மரித்தோரிலிருந்து எழும்ப செய்த வல்லமை பாருங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு காரியங்களை நிறைவேற்றும் போது சொல்லணும், ஒரு உணர்வு இருக்கணும், இந்த நாளில் எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக முடிப்பதற்கு, இந்த நாள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு, சவால்களை ஜெயிப்பதற்கு, கஷ்டங்களை ஜெயிப்பதற்கு தேவனோட உயிர்த்தலின் வல்லமை எனக்கு என்ன செய்து இருக்குது. அப்போ ஒருவேளை ஒரு நாள் எந்திரிக்கும் போது ஏதோ ஒரு பலவீனத்தினால பாதிக்கப்பட்டால் உடனே நீங்கள் உணர்வடைந்து கர்த்தருடைய உயிர்த்தலின் வல்லமை எனக்கு இருக்குது ஆண்டவரே, அதனால் இந்த பலவீனத்தின் மேல் இந்த வல்லமையை கொண்டு எனக்கு ஜெயத்தை தாங்கன்னு சொல்லி என்ன செய்யலாம். இப்படியா ஒரு உயிர்த்தலின் வல்லமையை வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள், வியாதிகள், வேதனைகளை ஜெயிப்பதற்கு சார்ந்து கொள்ளணும் பாருங்க. ஏன்னா அவருடைய உயிர்த்தலின் வல்லமை என்னது, அதுதான் இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்து எழும்புவதற்கு, அவர் உயிரோடு எழும்புவதற்கு வெளிப்பட்ட தேவனுடைய சர்வ வல்லமை அது. அப்போது அந்த ஜெயத்தின் வல்லமையை சார்ந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்திலையும் சார்ந்து கொண்டு வாழும்போது நீங்கள் அவரோட வல்லமையில் வாழ்வதில் என்ன செய்றீங்க, பலப்படுறீங்க. இப்படி அன்றாட பலப்படும் போது திடீர்னு ஒரு நாள் பிசாசு வெள்ளம் போல் நமக்கு விரோதமாக ஒரு தீங்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்தோம்னா அந்த நாளில் அந்த போராட்டங்கள் நடுவில் நம்ம பலவீனப்பட்டு பாருங்கள், வாசிக்க நாம் கேட்போம் பாருங்கள். நீதிமொழிகள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, வேதம் இங்கே எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். நீங்கள் அன்றாடம் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும் போது என்ன ஆகுது பாருங்கள், மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை என்ன செய்யும், தாங்கும். அப்போது திடீர்னு ஒரு நாள் பாருங்கள், ஒரு வெள்ளம் போல் சத்துரு நமக்கு விரோதமாக வந்தால் ஏற்கனவே நம்ம கர்த்தருக்குள்ளே பலனடைந்திருக்கனால அந்த அந்த திடீர்னு வருகிற ஒரு பெரிய போராட்டம், ஒரு தீங்கு நாள் வந்துச்சுன்னா அந்த நாளில் நம்ம என்ன செய்திட மாட்டோம், சோர்ந்து போய் என்ன செய்திட மாட்டோம், விழுந்துட மாட்டோம். பாருங்கள், நம்ம அதான் இந்த வசனம் சொல்லுது, முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும். நம்ம கர்த்தரில் பலனடையாமல் இருந்தோம்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனமாக இருக்கிறோம். பலவீனமாக இருக்கும்போது வெள்ளம் போல் சத்துரு வரும்போது அதை என்ன செய்ய முடியாது, எதிர்கொள்ள முடியாது. சில நேரம் மூழ்கி போயிடுறோம், தோல்வி அடைஞ்சிடுறோம். ஆனால் நாம் கர்த்தரில் பலனாக இருக்கும்போது என்ன ஆகும் பாருங்கள், எவ்வளோ அழகாக சொல்லுது, மனுஷனோட ஆவி அவன் பலவீனத்தை என்ன செய்ய தாங்கும். ஒரு திடீர்னு வெள்ளம் போல் வரும்போது கர்த்தர் அவருடைய பலத்தை சத்துவத்தை கொண்டு நம்மை தாங்குவதை நம்ம என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். பாருங்கள், நம்ம மூழ்க மாட்டோம். ஆனால் அந்த பிரச்சனை நடுவில் நம்ம என்ன செய்வோம், நிமிர்ந்து நின்று பாருங்கள், உறுதியாக நின்று அவைகள் மேல் ஜெயம் எடுக்க திராணி உள்ளவர்களாக என்ன செய்வோம், இருப்போம் பாருங்கள். அப்போது தேவ பிள்ளைகளே, வாழ்விலே நாம் சந்திக்கும் ஆவிக்குரிய போராட்டங்கள், பிசாசினால் வருகிற போராட்டங்களை ஜெயிப்பதற்கு முதல் திறவுகோலே என்னது, அன்றாடம் கர்த்தரிலும், அதாவது கர்த்தரை அறிகிற அறிவில் வாழ்வதிலும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையை சார்ந்து கொள்வதிலும் நீங்கள் என்ன செய்யுங்க,
பலப்படுங்கள், பலப்படுங்கள். இதான் முதல் காரியம் பாருங்க. பிசாசை ஜெயிப்பதற்கு இதான் முதல் திறவுகோல். இப்பொழுது நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 11வது வசனத்தை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இப்பொழுது அடுத்த ஒரு காரியத்தை ஆவிக்குரிய போராட்டங்களில் ஜெயிப்பதற்கு அடுத்த திறவுகோலை நாம் இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த போராட்டங்கள்லாம் சந்திக்கிறோமே, இது ஏதோ ஒரு பாருங்க, இது இந்த போராட்டத்தினுடைய முக்கிய தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு இந்த போராட்டங்கள், இந்த உபத்திரவங்கள், துன்பங்களை கொண்டு வருவதற்கு முக்கியமான காரணமே என்னது? உங்களை கர்த்தரை விட்டு என்ன செய்யணும்? பிரிக்கணும். அப்போ கர்த்தரை விட்டு உங்களை பிரிக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ளே இருக்கிற வசனத்தை உங்கள் இருதயத்திலேருந்து என்ன செய்யணும்? எடுத்து போடணும். அதுதான் இந்த போராட்டத்தினுடைய தன்மை. வருகிற துன்பங்கள் ஏதோ உங்களுக்கு துன்பத்தை கொண்டு வருவதற்காக பிசாசு அந்த துன்பத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவதில்லை. அந்த துன்பத்துக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன? உள்ளத்தில் இருக்கிற வசனத்தை உங்களுக்குள்ளேருந்து எடுத்து போட்டு உங்களை கர்த்தர்கிட்ட என்ன செய்யணும்? பிரிக்க வேண்டும். அப்போது இதுதான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அந்த போராட்டத்தினுடைய தன்மையாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் பிசாசு உங்களுக்கு விரோதமாக வரும்போது, பிசாசு ஏதோ ஒரு பெரிய கோலியாத்து போல, அவன் யாரோ ஒரு பெரிய பலசாலி, நம்மெல்லாம் அவனை மேற்கொள்ளவே முடியாது, அவன் ரொம்ப பலன் வாய்ந்தவன் அப்படின்னு நீங்கள் என்ன செய்திடக்கூடாது, நினச்சிடக்கூடாது. பாருங்கள், ஒருவேளை சில நேரங்களில் நமக்கு வருகிற சில போராட்டம், சில வியாதி போராட்டம், சில குடும்ப போராட்டம்லாம் வரும்போது, போராட்டங்களை பார்க்கும்போது ஏதோ பிசாசு என்னமோ பெரிய பயல்வான் போல, ஐயோ நம்ம ஆண்டவர்கிட்ட வல்லமே இல்லை போலையே, நம்மளும் ஜபிச்சு பார்க்குறோம், ஆண்டவரை காட்டிலும் பிசாசு தான் ரொம்ப வல்லம் வாய்ந்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள், அந்த பிரச்சனைகள் நம்மை பார்த்து என்ன செய்து விடுகிறது? பேசி விடுகிறது. பாருங்க, இதுதான் பிசாசனுடைய ஆயுதமே. அது என்னது? இப்படி நம்மளை சில பொய்களை நம்ப வச்சு நம்மளை கவுத்துறது தான் பிசாசனுடைய வேலையை என்ன செய்து இருக்குது பாருங்க. அதை தான் இந்த 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பிசாசு நம்முடைய வாழ்க்கையை கவுத்துவதற்கு, நம்முடைய இருதயத்தில் இருக்க வசனத்தை எடுத்து போடுவதற்கு அவன் இந்த உபத்திரவங்கள் துன்பங்கள்லாம் கொண்டு வரானே, அந்த உபத்திரம் துன்பங்கள் நடுவிலே பிசாசு நம்மளை இடரலட வைக்கிறதுக்கு, நம்மளை ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்கு அவன் என்ன பண்ணுறான்? இந்த உபத்திரவங்கள் துன்பங்கள் மூலமாக தன்னுடைய அவனுடைய பொய்களை நம்ப வைக்கிறான் பாருங்க. இதுதான் அவனோட ஆயுதமாக என்ன செய்து இருக்குது பாருங்க. பிசாசுக்கிட்ட எந்த ஒரு வல்லமையும் இப்போ என்னது கிடையாது பாருங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம் பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரை விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பிசாசுக்கு சிலுவையில் என்ன நடந்துச்சு, இயேசு பிசாசை எப்படி சிலுவையில் தோற்கடித்தார் என்பதை குறித்து இங்கே அழகாக வாசிக்கிறோம் பாருங்கள். நாம் ஆதியா 3:15
இயேசு சிலுவையில் எப்படி பிசாசை தோற்கடிப்பார் என்று தேவன் ஏற்கனவே தீர்க்கதரிசனம் உரைத்து விட்டார். அவர் இயேசு பிசாசனுடைய தலை என்ன செய்வார்? நசுக்குவார் என்று சொல்லி நாம் ஏற்கனவே ஆதியாகமம் 3:17 வாசிக்கிறோம். அது சிலுவையில் எப்படி நிறைவேறியது என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம் பாருங்க. எபிரேயர் 2:14 இயேசு என்ன செய்தார் பாருங்க. அவர் மனிதனுடைய பாவத்துக்கு பாவ நிவிர்த்தி செய்ய வேண்டி இருந்தபடினால், நாம் மாம்சம் இரத்தமும் கொண்ட ஒரு சரீரத்தை உடைய மனிதர்களாக இருக்கிறபடினால், இயேசுவும் நம்மை போல ஒரு சரீரமுடையவராக இந்த பூமிக்குள்ளே என்ன செய்கிறார்? அவர் ஒரு பாலகனாக பிறந்து அவர் என்ன செய்கிறார்? பிறந்து வளருகிறார். ஒரு மனிதனாக அந்த உலகத்துக்குள்ளே என்ன செய்கிறார்? பிறக்கிறாரு. ஏன்னா அவர் தேவனாக ஆவியாக இருக்கிறவர். யோவான் 4:அதிகாரப்படி. அப்போது ஆவியாக இருக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு பாவ நிவர்த்தி செய்வதற்காக அவரும் ஒரு மனிதனாய் இந்த உலகத்துக்குள்ளே என்ன செய்கிறார்? வந்து பிறக்கிறார். பிறந்து அவர் ஒரு மனிதனாய் சிலுவையில் என்ன செய்கிறார்? மரிக்கிறார். பாருங்க, மரிக்கும் போது என்னாச்சு? இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு மரித்ததன் மூலம் என்னாச்சா? அங்கே சிலுவையில் என்னாச்சா பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இயேசு தம்முடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியாய பிசாசானவனை அவர் அழித்து விட்டார். அழித்து விட்டார்னா என்ன அர்த்தம்? பிசாச வல்லமை இல்லாதவனாக ஆக்கி விட்டார். பிசாசுக்கு இப்போ எந்த வல்லமையும் என்னது கிடையாது. அவனுக்கு எந்த அதிகாரமும் என்னது கிடையாது. அவன் வல்லமை இல்லாதவன். அவன் யாருன்னா பாருங்க, இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு முந்தைய நாட்களில் அவன் கோலியாத்துமா தான் இருந்தான் பாருங்க. அவன் ஆதாமை பாவம் செய்ய வைத்து ஆதாமுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் அவன் திருடி வச்சுக்கிட்டான். அதனால் பாருங்கள், அவன் இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு முன்னாடி பிசாசுக்கு சில வல்லமைகள் இருந்தது உண்மைதான் பாருங்க. அது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமும் வல்லமையும் பிசாசு திருடி வச்சிருந்தான். ஆனால் இயேசு சிலுவையிலே ஒரு மனிதனாய் சிலுவையிலே மாம்ச சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்து சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காய் மரித்த போது பாருங்க, அவருடைய மரணத்தினால இப்போ என்ன பண்ணிட்டாரு? பிசாசனுடைய சகல அதிகாரத்தையும் வல்லமையும் அவர் உரிந்து கொண்டு அவனை அதிகாரம் இல்லாதவனாக வல்லமை இல்லாதவனாக அவனை இப்படியாக என்ன செய்தார்? அழித்து விட்டார். இப்போ பிசாசுக்கு எந்த வல்லமையானது கிடையாது. இப்போ பிசாசு யாருன்னா பாருங்க, கோலியாத்து தாவீது கோலியாத்தை மேற்கொள்றதுக்கு முன்னாடி கோலியாத்து பாருங்க இஸ்ரேல் ஜனங்களை சவுலை பயங்கரமாக மிரட்டிக்கிட்டு இருந்தான். ஆனால் எப்போ தாவீது ஒரு கவனை கொண்டும் ஒரு கல்லை கொண்டும் எப்போ கோலியாத்தை மேற்கொண்டானோ அப்போ பாருங்க, கோலியாத் முகங்குப்புற விழுந்து அவனோட தலை என்ன செய்தது? வெட்டப்பட்டது. அவ்வளோதான். இதுக்கு மேலே கோலியாத் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவை நீ பிரச்சனையாக இருக்க முடியாது. கோலியாத் கொல்லப்பட்டான், தலை வெட்டப்பட்டது, அவ்வளோதான். அவனோட கதை முடிஞ்சது. அதே போல தான் இப்போ பிசாசு இருக்கிறான் பாருங்க. பிசாசுனுடைய தலையை இயேசு நசுக்கி அவனோட வல்லமை அதிகாரம் எல்லாவற்றையும் என்ன செய்தார்? உரிந்து விட்டார். அப்போது ஆனால் இன்றைக்கும் பிசாசு உலகத்தில் பல பாருங்க வேதனைகளை உண்டாக்குகிறானே. எப்படி உண்டாக்குறான்? இப்போது அவங்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் என்னது? எப்படி ஆதாம் ஏவாளை தன்னுடைய தந்திரத்தினாலே அவர்களை பாவத்துக்குள்ளே விழ வைத்தானோ அதே போல தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் பிசாசு எப்படி ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளை எப்படி தோல்விக்குள்ள தள்ளுறான்? தன்னுடைய தந்திரத்தினால தான், தன்னுடைய தந்திரங்களால் தான். என்ன தந்திரம்? அவன் யூஸ் பண்ணுற ஒரு பெரிய தந்திரம் இதான் பாருங்க. வாழ்க்கையில் மாறி மாறி போராட்டங்களை கொண்டு வந்து
பாருங்க, தேவனுடைய வல்லமையே மறக்க வச்சிடறான். கர்த்தர் எவ்வளோ பெரியவருங்கிறத என்ன பண்ணிடுறான்? மறக்க வச்சிடறான். ஏன்னா உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்போ கர்த்தர் பெரியவரா இருந்தாலும் பாருங்க, வாழ்க்கையில் சில நேரம் மாறி மாறி போராட்டங்கள், இப்படி மாறி மாறி உலகத்தில் கொரோனா வியாதி, இன்னும் பல்வேறு வியாதிகள், கொள்ளை நோய்கள், விலைவாசி உயர்வுகள், இப்படி மாறி மாறி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும்போது மனிதன் என்ன ஆயிடுறான்? என்னப்பா நம்மளும் இவ்வளோ ஜபிச்சு ஜபிச்சு பார்க்குறோம், வியாதி தான் பெருகின மாதிரி இருக்கு, ஒன்றும் விடுதலை வந்த மாதிரியே இல்லையே, பிசாஸ்தார் பெரியவர் மாதிரி இருக்கான், வியாதி தான் பெருசுமா இருக்கு, கர்த்தர் பெரியவர் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுது? சூழ்நிலைகளை வைத்து பிசாசு பாருங்க தேவ பிள்ளைகளுக்குள்ளே தன்னுடைய தந்திரமான பொய்களை விதைத்து, அந்த பொய்களை எப்படி ஆதாமும் ஏவாளும் நம்பி எப்படி பாவத்தில் விழுந்து கெட்டு போனார்களோ அதே போல தான் பாருங்க தேவ பிள்ளைகளும் இப்படி பிசாசனுடைய அந்த உபத்திரவங்கள் வைத்து அவன் பேசுகிற அந்த பொய்களை, அவனோட தந்திரமான பொய்களை நம்பி கெட்டு போய் பாருங்க, இப்படி தான் தேவ பிள்ளைகள் இன்றைக்கு போராட்டங்கள் நடுவில் ஜெயத்தை அனுபவிக்காமல் தோல்வி பெறுவதற்கு காரணமாக என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், பிசாசுனால் நமக்கு ஒரு போராட்டம் உண்டுன்னு சொல்லி எபேசியர் 6:12 சொல்லுது. ஆனால் இந்த போராட்டத்தை குறித்த ஒரு உண்மை நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாம் ஒரு தோற்கடிக்கப்பட்ட சத்ருவாயை, எதிராளியை எதிர்கொள்கிறோம். அவன் தோற்கடிக்கப்பட்டு விட்டான். அவனிடத்தில் இப்பொழுது எந்த வல்லமையும் கிடையாது, எந்த அதிகாரமும் அவனுக்கு என்னது கிடையாது பாருங்க. அவனுடைய ஒரே ஆயுதம் என்னதுன்னா, எப்படி ஆதாம் ஏவாளை தன்னுடைய தந்திரமான பொய்களினால் ஏமாத்தினானோ அதே போலதான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய தந்திரமான பொய்களினால் ஏமாற்றி இந்த பொய்களை நம்ப வைத்துதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தோல்வி பெறச் செய்கிறான் பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம பிசாசை எதிர்கொள்ளும் போது இதை நினைவு கூறணும். பிசாசு ஏதோ பெரிய வல்லமை வாய்ந்தவ மாதிரி நினைக்கிறத நிறுத்தணும் பாருங்க, நிறுத்தணும். அவன் ஒன்றுமில்லாதவன், அவன் வல்லமை இல்லாதவன், அதிகாரம் இல்லாதவன், அவனோட தலை நசுக்கப்பட்டவன், அவன் தோற்கடிக்கப்பட்டவன் என்பதை முதலாவது நீங்க உள்ளத்துல நினைவு கூறணும். ரெண்டாவது, அவனோட ஒரே ஆயுதம் தந்திரம் தான், பொய் தான். அதனால அவன் உபத்திரவங்கள், பிரச்சனைகள் நடுவில் அவன் பேசுகிற அந்த பொய்யான அவனுடைய வார்த்தைகளை நம்பக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தை என்ன செய்யணும்? எடுக்கணும் பாருங்க. தீர்மானத்தை எடுக்கணும். அவனோட பொய்களை என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். ஏன்னா அந்த பொய்களால தான் இப்போ அவன் என்னை தோற்கடிக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டு அவனோட தந்திரங்களை, அவனோட பொய்களை நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது, பரிசுத்த ஆவியானவருடைய உதவி கொண்டு, அவருடைய வசனத்தின் உதவி கொண்டு எடுக்கும்போது வாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் பிசாசை மேற்கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோமப்பா. நாளில் நீர் எங்களோடு பேசி இருக்கிற வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் ஒரு தோற்கடிக்கப்பட்ட சத்ருவை தான் எதிர்கொள்கிறோம். அவன் தோற்கடிக்கப்பட்டு விட்டான். அவனிடத்தில் எந்த வல்லமையும் அதிகாரமும் கிடையாது ஆண்டவரே. அவர் ஒன்றிலும் இல்லாதவன். இந்த நாளில் இந்த காரியத்தை நம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. பிரச்சனைகள் வந்தவுடன் பிசாசு ஏதோ ஒரு பெரிய கோலியாத்து போல, பெரிய பலவான் போல நினைக்கிற அந்த தவறான பிசாசின் சிந்தைகள்ல இருந்து இந்த பிள்ளைகள் விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. அநேக தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அவன் எனக்கு விரோதமாக மந்திரம் வைத்து விட்டான், இவன் எனக்கு விரோதமாக சூனியம் வைத்து விட்டான் என்று சொல்லி ஆண்டவரே இப்படி பிசாசின் காரியங்களை நம்புவதில் தீவிரமா இருக்காங்க. ஆனா எனக்குள்ளே சர்வ வல்லவர் இருக்கிறார்.
எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த பிசாசி நம்ம வாய்க்காதே போகும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிற சத்தியங்களை நம்புவதற்கு முடியாமல் இருக்க அநேகர் தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின் மூலம் இப்படிப்பட்ட அவிசுவாச பலவீனங்கள்ல இருந்து தேவ பிள்ளைகள் விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. பிசாசின் பொய்களை நம்புவதை இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் நிறுத்தட்டும். யாரெல்லாம் பிசாசின் தந்திரங்கள் அகப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் பிசாசின் கண்ணியிலிருந்து தப்பி வைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு தோற்கடிக்கப்பட்ட எதிராளியை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். அவன் ஒன்றுமில்லாதவன். அவனுடைய ஆயுதமெல்லாம் தந்திரம் தான். இப்போ நான் அந்த பொய்களை நம்பாமல் இருந்தால் போதும், அவன் மேல் எளிதில் ஜெயம் கொள்ளலாம் என்று உம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொண்டு இதனாலே கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து பிசாசின் பொய்களை நம்புவதை உடைய பிள்ளைகள் நிறுத்தி பிசாசின் தந்திரங்கள் மேல் உடைய பிள்ளைகள் ஜெயம் உள்ளவர்களாக இந்த நாளில் பிள்ளைகளோட வாழ்க்கையை மாற்றுங்க. இப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.